வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க 6வது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இது ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 3. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, வேலூர் கழகத்தை அடக்குவதில் ஈடுபட்ட கர்னல் கில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட வெகுமதி எவ்வளவு? வேலூர் கழகத்தை அடக்குவதில் ஈடுபட்ட கர்னல் கில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட வெகுமதி எவ்வளவு? ஆன்சர் 7000 பக்கோடாக்கள். 7000 பக்கோடாக்கள். நொய்யல் ஆற்றங்கரை போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? நொய்யல் ஆற்றங்கரை போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? ஆன்சர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் தீரன் சின்னமலை வெர்சஸ் திப்பு சுல்தானுடைய திவானா இருப்பார், திவான் முகமது அலி. இவங்க 2 பேருக்கும் தான் நொய்யல் ஆற்றங்கரையில் வந்துட்டு மோதல் நடந்திருக்கும். மூன்றாவது கேள்வி, எந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்களுக்கு தமிழகத்தின் மீது நேரடி கட்டுப்பாடு கிடைத்தது மற்றும் பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது? எந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மேல நேரடியான கட்டுப்பாடு கிடைச்சது, பிளஸ் அவங்க பாளையக்காரர் முறைங்கிறதே வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க? ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை. ஜூலை 31, 1801. இந்த டேட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்நாடக உடன்படிக்கைகள் 2-3 முறை போட்டிருப்பாங்க. எந்த உடன்படிக்கையில் என்ன அவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன எடுத்துக்கிட்டாங்கிறது முக்கியம். இந்த உடன்படிக்கை பாருங்க, ஜூலை 31, 1801. இந்த டைமில் தான் அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மேலே ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்குது. ப்ளஸ் இதோட பாளையக்காரர்கள் முறை வந்து முடிவுக்கு வருது. 1801 பார்த்தீங்கன்னா அந்த தென்னிந்திய புரட்சி வந்து மருது சகோதரர்கள் செஞ்சுருப்பாங்க. அவங்களையுமே வந்துட்டு அந்த கிளர்ச்சியுமே ஒடுக்கி அவங்களையுமே வந்துட்டு தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அதோட பாளையக்காரர்கள் முறை வந்துட்டு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தீரன் சின்னமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா 1805 தான் வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய இறப்பு. அது வரைக்கும் 1801 அப்புறம் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னா தீரன் சின்னமலை அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும். ஆனால் ஜென்ரலாக பாளையக்காரர் முறை எப்போ முடிவுக்கு வருதுன்னா 1801 முடிவுக்கு வருது. சரிங்களா? 4வது கேள்வி, நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தியவர்கள். இந்த நவாப் யாருன்னா ஆற்காடு நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்கள்னா இப்போ ஒரு தானிய களஞ்சியம், ஒரு கிடங்கு அந்த மாதிரி இருக்கும், சேமித்து வச்சிருக்கக்கூடிய இடம். அதை கொள்ளையிட்டதோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தியவர்கள் யாவர்? ஆன்சர் மருது சகோதரர்கள். ஆக்சுவலாக மருது சகோதரர்கள் கொஞ்சம் டேஞ்சரான ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. அப்போ எல்லா வகையிலையும் வந்துட்டு குடைச்சல் கொடுத்துருக்காங்க. 5வது கேள்வி, சின்ன மருதுவின் காலம். அதாவது மருது சகோதரர்கள் 2 பேர் இருப்பாங்க, பெரிய மருது, சின்ன மருது. சரிங்களா? அதில் சின்ன மருதுவோட காலம், ஏன்னா இதெல்லாம் காலங்கள் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. எப்படி வந்து இறப்பு யார் வந்து எங்கே இறந்தாங்க அப்படிங்கிற அந்த டேட் நமக்கு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுடைய காலமும் முக்கியம். சின்ன மருதுவின் காலம் பார்த்தீங்கன்னா 1753 1801. 1801 அவங்கள வந்து தூக்கில் போட்டுருவாங்க. பிறந்த வருஷம் 1753, 1753. 6வது கேள்வி, வேலு நாச்சியார் எந்த மொழியில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதினார்? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் 2 பேருமே வந்து மைசூர் பிளேஸை வந்துட்டு ஆண்டுட்டு இருந்த சுல்தான்கள். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து அப்பா, அவருடைய பையன் தான் வந்து திப்பு சுல்தான். இந்த ஹைதர் அலியை பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் முற்பகுதியில் வந்து வருவார். யார் கூடனா பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இருந்த காலகட்டத்தில் இருந்தவங்க. இப்போ வேலு நாச்சியார் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஹைதர் அலிக்கு தான் வந்துட்டு லெட்டர் போட்டிருப்பாங்க, எனக்கு வந்து படைகள் வேண்டும் அப்படின்னு. பூலித்தேவருமே வந்து ஹைதர் அலிகிட்ட வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு ஹைதர் அலி ப்ளஸ் பிரெஞ்சுக்காரர்கள் 2 பேரையும் சேர்ந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து எடுத்திருப்பார்.
இவங்க வந்துட்டு ஹைதர் அலி கிட்ட இது பண்ணியிருப்பாங்க. திப்பு சுல்தான்கிட்ட யார் போயிருப்பாங்கங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா 2 பேருமே வந்துட்டு அந்த மைசூர் சம்மந்தப்பட்டவங்க. அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? இப்போது வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அது எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா உருது மொழியில் எழுதி அவங்களுடைய அமைச்சர் வந்துட்டு அமைச்சர் தாண்டவராயன்ட்ட கொடுத்து அனுப்புவாங்க. ஹைதர் அலிகிட்ட போய் கொடுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? 7வது கேள்வி, யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் காரணத்தை கூறுக. யூசுப் கான்னா வேற யாரும் இல்லை, நம்ம மருதநாயகம் அவர்கள். மருதநாயகம். இந்த மருதநாயகத்தான் வந்துட்டு கமல் நம்ம ஆண்டவர் வந்துட்டு படம் எடுக்கிறதா இருந்தது. அது அப்புறம் வந்து இதாகிடுச்சு. மருதநாயகம் அவருடைய ஒரிஜினல் பேர். அவர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகினதுக்கப்புறம் வந்து யூசுப் கான் அல்லது கான் சாஹிப் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. 2 பேர் இருக்குது அவருக்கு. அவர் வந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய படையில் இருந்து ஆங்கிலேயர்களுக்காக இடத்தெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அவருக்கும் பூலித்தேவருக்குமே வந்துட்டு ஃபைட் நடந்திருக்கும். தனிப்பட்ட முறையில் இல்லை, கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி யூசுப் கான் வந்துட்டு பூலித்தேவரை வந்துட்டு அடித்து அவருடைய இடங்களை எடுத்திருப்பார். அப்படி எடுத்திருந்துமே யூசுப் கானை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கான காரணம் என்ன? வருஷம் பார்த்தீங்கன்னா 1764 வருஷம் வந்துட்டு 1764. காரணம் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்ன காரணம்னா நம்பிக்கை துரோக குற்றம். நம்பிக்கை துரோக குற்றம். அப்படி என்ன இவர் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆங்கிலேயர்கள் சொல்கிறத விட பிரிட்டிஷ் கம்பெனி, அந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த இடத்த வந்துட்டு இவர் வந்துட்டு கேப்சர் பண்ணி ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக. ஆனால் இவர் யூசுப் கான் என்ன பண்ணிடுவாருன்னா, அவங்க நாலேஜ் இல்லைங்கிறத சொல்கிறத விட அவங்களுக்கு தெரியாமல், அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணிடுவார், மற்ற பாளையக்காரர்களோட கூப்பிட்டு வச்சு ஒரு சந்திப்பு நடத்தி ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திடுவார். அது எந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு யூகிக்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணும்போது தான் நம்ம அதை திரைமறைவில் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை ஸ்மெல் பண்ணிடுவாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸு, அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸு. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் இவரை வந்துட்டு விட்டு வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு இவர் மேலே வந்துட்டு நம்பிக்கை துரோக குற்றம் வந்துட்டு அதை போட்டு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அதோடு வந்துட்டு யூசுப் கானுடைய காலம் வந்து முடிவடையுது. யூசுப் கான் இறந்த உடனே பூலித்தேவர் என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப வந்துட்டு அவருடைய கோட்டையை வந்து கேப்சர் பண்ணிடுவார். யூசுப் கான் இருந்த வரைக்கும் அவரால் திரும்ப நெருங்க முடியாது. அந்தளவுக்கு நல்ல பவரான ஆள் யூசுப் கான். அவர் இறந்ததுக்கப்புறம் திரும்ப அவர் வந்திருப்பார். அதையுமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்மே பின்னாடி வரும், பார்க்கலாம். 8வது கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் சேகரித்து பானர்மேனிடம் ஒப்படைத்தவர் யார்? கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சுட்டு வந்து பிரிட்டிஷ் ஆள் பேனர்மேன் அவர் தான் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு முற்றுகையிட்டு கட்டபொம்மனுக்கு வந்துட்டு சவால் கொடுத்துருப்பாரு, வந்து சரணடையும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அந்த கோட்டை ரகசியங்கள் எல்லாத்தையும் உள்ளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவர்கிட்ட போய் சொன்னவர், பேனர்மேன்ட்டு வந்து சொன்னவர் யாருன்னா, ஆன்சர் ராமலிங்கனார். ராமலிங்கனார். ஒரு படத்தில் டைலாக் வரும், அந்த என்ன படங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம வந்து தமிழர்கள் வந்துட்டு வீரத்தால் வீழ்ந்ததை விட துரோகத்தால் தான் வந்து நிறைய வீழ்த்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டைலாக் வரும். எனக்கு கரெக்டாக அது என்ன படங்கிறது ஞாபகம் இல்லை. அதுக்கு சிறந்த உதாரணம் பாளையக்காரர்களில் நிறைய பேருக்கு இருக்கும். இவரை வந்துட்டு கட்டபொம்மனை பார்த்தீங்கன்னா அவருடைய கோட்டை ரகசியங்களை எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சொன்னவர் ராமலிங்கனார். கட்டபொம்மனை வந்துட்டு கைதி பண்ணி கூட்டு போனவர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பாளையக்காரர் விஜய ரகுநாத தொண்டைமான் நினைக்கிறேன். எஸ், விஜய ரகுநாத தொண்டைமான். அதே மாதிரி தீரன் சின்னமலை, அவரை காட்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சமையல்காரர் நல்லப்பன். இவங்க எல்லாம் வந்து கூடவே இருந்த ஆட்கள், நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இருந்து, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு துரோகம் செஞ்சுறாங்க. துரோகம் தான், அதுக்கு வந்துட்டு மன்னிப்பே கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம ஆட்களை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் நிறைய இடத்துல வந்துட்டு வீழ்த்தியிருக்காங்க. 9வது கேள்வி, வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக அமைந்த புதிய இராணுவ விதிமுறை யாரால் வெளியிடப்பட்டது? இந்த வேலூர் புரட்சி இருக்குங்களா, 1806 நடந்திருக்கும். அந்த புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தி, ஒரு உந்து சக்தி, பிரைமரியாக ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது தான் வந்து என்னென்னா இதுலேயே வந்துருச்சு பாருங்கள், புதிய இராணுவ விதிமுறை. அந்த புதிய இராணுவ விதிமுறை வந்து யார் வந்துட்டு வெளியிட்டாங்க? ஆன்சர் சர் ஜான் கிரடாக். இவரோட சேர்ந்து வந்து கர்னல் அக்னியூ, 2 பேர். சரிங்களா, கர்னல் அக்னியூ.
இதை ஃபஸ்ட்டு இது பண்ணவர் வந்துட்டு, அதாவது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விதிமுறைகளை கொண்டு வரணும்னு வந்து பிளான் பண்ணி சொன்னது ஜான் கிரடாக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்னியூ. அக்னியூ தலைப்பாகைனே சொல்லுவாங்க. அக்னியூ தலைப்பாகை. ஏன்னா அவர் கொண்டு வந்து அந்த ஒரு யூனிஃபார்மில் வந்துட்டு இது இருக்கும், ஒரு கேப் இருக்கும். இப்போல்லாம் நம்ம அந்த ஸ்கவுட்லலாம் போடுவோம் இல்லைங்களா, ஜேஆர்சி ஸ்கவுட்லலாம் வந்துட்டு ஒரு ஒரு ரவுண்ட் கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் வந்துட்டு அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு அந்த குஞ்சம் வச்ச மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அது வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு போதிக்குதுங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் வந்துட்டு அதை போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் முக்கிய காரணமாக கருதப்பட்டது வேலூர் புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த புதிய ராணுவ விதிமுறைகள் வந்துட்டு யார் வந்து வெளியிடுறாங்கன்னா சர் ஜான் கிரடாக்கு. அதுக்கு வந்துட்டு அந்த டிஸ்கஷனில் இருந்து ப்ளஸ் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவியவர் யாருன்னா கர்னல் அக்னியூ. 10வது கேள்வி, கிழக்கு பாளையங்கள். கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படின்னு வந்துட்டு நம்ம பாளையத்தை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக பாளையங்கள் மொத்தம் 72 நம்ம பார்த்துருப்போம். 8லேயுமே கொடுத்துருப்பாங்க, 10லேயும் கொடுத்துருப்பாங்க. மொத்த பாளையங்கள் 72. அது வந்து கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம் யார் கீழே இருக்கும்னா இவர் கட்டபொம்மன் கீழே வந்துட்டு அவர் தான் தலைவராக கிழக்கு பாளையங்களுக்கு வந்து செயல்படுவார். அதே மாதிரி மேற்கு பாளையங்கள் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் அவர்கள். கிழக்கு பாளையத்தை ஆட்சி செய்தவர்கள் நாயக்கர்கள், மேற்கு பாளையத்தை ஆட்சி செஞ்சவங்க மறவர்கள். அவங்களுக்கு ஒரு ஹெட் வந்திருப்பாங்க. அதுதான் வந்து மேற்கு பாளையத்தில் பூலித்தேவர், கிழக்கு பாளையத்தில் இவர் கட்டபொம்மன் அவர்கள். இப்போது கிழக்கு பாளையங்கள் புக்கில் வந்து ஒரு 4 பாளையங்கள் கொடுத்துருப்பாங்க. கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் ஒரு 5 பாளையங்கள் கொடுத்துருப்பாங்க. இது கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொருந்தாதவற்றையில் கேட்டுட்டு ஒரு 3 கிழக்கு பாளையங்களை கொடுத்துட்டு 4வதாக ஒன்று வந்துட்டு மேற்கு பாளையங்கள் கொடுத்தா அது எது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இதை நல்லா படித்து வச்சுக்கணும். கிழக்கு பாளையங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாத்தூர். சாத்தூர் இது ஒன்று தான் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு இதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கிழக்கு பாளையங்களை சாத்தூர் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு சிரமமாக இருக்கும். மற்ற 3மே நமக்கு ஈஸி தான். ஈஸியான ஊர், நமக்கு வந்து பரிச்சயமான ஊர் தான். மீதி 3 பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. இது நம்ம வந்துட்டு நிறைய வந்து படிப்போம். ஏன்னா கட்டபொம்மனுடைய ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்தது எட்டயபுரம். சொல்லவே வேண்டாம், எட்டயபுரம் மன்னர்கள் தான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு துரோகம் செஞ்சுருப்பாங்க கட்டபொம்மனுக்கு. அடுத்தது வந்துட்டு நாகலாபுரம். நாகலாபுரம் இந்த ஊருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்லேயே படிப்போம். ஏன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்துட்டு சிவசுப்பிரமணியனார். சிவசுப்பிரமணியனார் இவரை வந்துட்டு தூக்கில் போட்ட இடம் தான் இந்த நாகலாபுரம். ஸோ இந்த 3 இடமும் வந்து நம்ம வந்து புக்கில் வந்துட்டு படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். அதை திரும்ப படிக்கிறதுக்கு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு இவர் கட்டபொம்மன் வந்து கட்டி வச்சிருப்பாரு. எட்டயபுரம் அவங்களுக்கு வந்துட்டு துரோகம் செஞ்சுருப்பாங்க. நாகலாபுரம் சிவசுப்பிரமணியாரை தூக்கில் போட்ட இடம். ஸோ இந்த 3 இடமும் நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயம். ஒரே ஒன்று தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சாத்தூர். இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டயபுர ஆட்களை வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க வந்து சாத்தணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டயபுரம், சாத்தனும், சாத்தூர். ஏன்னா இந்த 4 பிளேஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேற்கு பாளையங்கள் அதுவும் முக்கியம். அடுத்தது 11வது கேள்வி, எந்த போரின் முடிவில் ஆங்கிலேயருடன் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது? எந்த போரின் முடிவில் ஆங்கிலேயருடன் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஆங்கிலேய மைசூர் போர். ஆங்கிலேய மைசூர் போர். இந்த போரோட முடிவில் தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கோயம்புத்தூர் வந்து ஆங்கிலேயர்களோட வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க. இப்போது 4வது ஆங்கிலேய மைசூர் போர் நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1799. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த வருஷம் வந்துட்டு பாளையக்காரர்கள் அவங்களுடைய அந்த கிளர்ச்சி நடந்துட்டு இருந்த அந்த டைம் தான் இந்த வருஷம். ஸோ ஒரே டைமில் நம்ம வந்துட்டு நம்ம கூடயே அவங்க சண்டை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த மைசூர் அந்த பிளேஸில் இருக்கிறவங்ககிட்டையும் சண்டை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாரும் ஆங்கிலேயர்கள் 2 இடத்துலையுமே ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். 12வது கேள்வி, மாஃபூஸ் கான் யாருடைய தலைமையில் திருநெல்வேலிக்கு கம்பெனியின் படையை அழைத்துச் சென்றார்? மாஃபூஸ் கான் யாருடைய தலைமையில் திருநெல்வேலிக்கு கம்பெனியின் படையை அழைத்துச் சென்றார்? இந்த இடத்துல திருநெல்வேலிக்கு வந்துட்டு யாரை தாக்கிறதுக்காகனா பூலித்தேவர். நான் அந்த கேள்வியிலேருந்து அதை ஆட் பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணலை. ஏன்னா 2-3 இடத்துல வந்து திருநெல்வேலியை பற்றி வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக. மாஃபூஸ் கான் வந்துட்டு திருநெல்வேலிக்கு படையை நோக்கி சென்றவர் எதுக்காகனா வந்துட்டு பூலித்தேவரை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ மாஃபூஸ் கான் வந்துட்டு இது கிடையாது, ஹெட் கிடையாது. அவருக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, தலைமை இருப்பார். அந்த தலைமை யாருன்னா அவர் வந்து ஆங்கிலேயர். ஆன்சர் வந்துட்டு கர்னல் ஹெரான். கர்னல் ஹெரான். கர்னல் ஹெரான்.
இவர் தான் வந்துட்டு பூலித்தேவரை அடக்கும் பட்சத்துக்கு பணிக்கப்பட்ட ஒரு நபர். பூலித்தேவர் நமக்கு கீழே வந்துட்டு அடிபணிய மாட்டாரு, அவரை போயிட்டு அடித்து நம்ம கூட வந்துட்டு சேருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஆள் தான் கர்னல் ஹெரானு. அவர் வந்துட்டு ஆற்காடு நவாப், ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் ஒரு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்களுக்குள்ள உடன்படிக்கை இருக்கும். ஆற்காடு நவாப் படைகளோடு சேர்ந்து கர்னல் ஹெரான் வந்து போவார், ப்ளஸ் ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாபுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் மாஃபூஸ் கான். மாஃபூஸ் கான் வேறு யாரும் இல்லை, ஆற்காடு நவாப் அந்த நவாபுடைய தம்பி தான் மாஃபூஸ் கான் அவர்கள். ஸோ அவரே வந்து அனுப்பி வச்சிருப்பாரு ஆற்காடு நவாப் அவர்கள். அடுத்தது 13வது கேள்வி, ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர். ராமநாதபுரம் கோட்டைனாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? கட்டபொம்மன், சிவசுப்பிரமணியனார், அதுக்கப்புறம் வந்து ஜாக்சன் துரை அவன். ஸோ இவங்க 3 பேருக்கும் வந்து சம்மந்தப்பட்டதான் இந்த ராமநாதபுரம் கோட்டை. அங்கே நடந்த மோதலில் வந்துட்டு வாசல், அந்த கோட்டை வாசலில் கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா லெஃப்டினன்ட் கிளார்க். ஏன்னா உள்ள வந்துட்டு இவர் கட்டபொம்மன் ப்ளஸ் சிவசுப்பிரமணியர் 2 பேரையுமே வந்துட்டு உள்ள ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு வெயிட் பண்ண வச்சிருவார் யார், ஜாக்சனு. அந்த டைமில் அவங்கள வந்துட்டு கைது செய்கிறதுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன நடவடிக்கை வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கும். அதை உணர்ந்துருவார் கட்டபொம்மன். உணர்ந்துட்டு அங்கே கைகலப்பு நடந்து வெளியில் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை உள்ளே வந்துருவார். உள்ளே வந்து அவரை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த வாசலில் 2 பேருக்கு தள்ளுமுள்ளு நடக்குதுல, அப்படி வந்து இப்போ வெளியில் கூட்டு போனால் அவங்கள வந்து தாக்குறதுக்கு ஆங்கிலேயர்கள் வருவாங்கள்ல, அப்படி வந்த ஆள் தான் கிளார்க்கு. அவரை வந்துட்டு கோட்டை வாசலே வந்துட்டு போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் சிவசுப்பிரமணியர் மாட்டிக்குவார், அவர் வந்து கைது செஞ்சிருவாங்க. இந்த நிகழ்வில், அந்த ராமநாதபுரம் கோட்டையில் நடந்த நிகழ்வில் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் எஸ்கேப் ஆயிடுவாங்க, சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்படுகிறார். அடுத்தது 14வது கேள்வி, ஆற்காடு நவாப் முகமது அலி. நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஆற்காடு நவாப் முகமது அலி, அவருடைய தம்பி வந்து மாஃபூஸ் கான். முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் யாவர்? இப்போது இந்த ஆற்காடு நவாபுக்கு அகெயின்ஸ்டாக யார் வந்து சண்டை போடுறாங்க? மேற்கு பாளையர்கள். பூலித்தேவர் வந்து சண்டை போடுறாரு இல்லைங்களா, ஏன்னா பூலித்தேவர் வந்துட்டு மேற்கு பாளையக்காரர் தானே. அப்போது அந்த மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு வெறுப்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு எனக்கும் ஆகாதுன்னா நான் வந்துட்டு அவங்கள எதிர்க்கிற இன்னொரு ஆளுக்கு போய் சப்போர்ட் கொடுப்பான்ல, அந்த கான்செப்ட் தான். அந்த மாதிரி ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு அகெயின்ஸ்டாக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் யாருன்னா ஒரு 3 பேர். மியானா, முடிமையா, நஃபீகான். இந்த 3 பேர் யாருன்னா சந்தா சாஹிப்னு ஒருத்தர் இருப்பார். சந்தா சாஹிப் அவருடைய முகவர்கள்னா அவருக்கு எல்லாமே இவங்க தான், அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த சந்தா சாஹிப்போட முகவர்கள்னா மியானா, முடிமையா, நஃபீகான். இவங்க 3 பேர் வந்துட்டு மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த சந்தா சாஹிப்புக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்தவங்க யாருன்னா இவங்க ஃப்ரெஞ்சு. ஆற்காடு நவாபுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்குறவங்க பிரிட்டிஷர். ஸோ எப்படி வந்துட்டு அலைன் ஆகுது பாருங்கள். சந்தா சாஹிப் வந்து ஹைதராபாடு, இவங்க வந்துட்டு அந்த ஆற்காடு நவாப் வந்துட்டு அது ஆற்காடு ஏரியா. முகமது அலி, அந்த முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ணுறது பிரிட்டிஷு, சந்தா சாஹிப்பு சப்போர்ட் பண்ணுறது ஃப்ரெஞ்சு. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக பாளையக்காரர்களுக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பூலித்தேவர் அவர்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அலைன்மெண்ட் இப்படி தான் வரும். பிரிட்டிஷ் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணும், ஃப்ரெஞ்சு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த டைமில் அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெரிய சக்தியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து மோத விட்டு அதில் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு யார் ஒரு டாமினன்ட் அப்படிங்கிறத காட்டிக்குவாங்க. அடுத்தது 15வது கேள்வி, வெல்லஸ்லி எந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை அனைத்தும் திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார்? வெல்லஸ்லி எந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை அனைத்தும் திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார்? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வெல்லஸ்லி வந்துட்டு திருநெல்வேலிக்கு வந்து சொல்கிறாருங்களா, இது யாருக்காகனா கட்டபொம்மன். இது நம்ம புக்கில் படிக்கும்போது நமக்கு வந்து தெளிவாகவே இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு அந்த தலைவர் கீழே படிக்கும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே கொஸ்டினாக பார்க்கும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். மாஃபூஸ் கான் திருநெல்வேலிக்கு போனதுக்கு காரணம் பூலித்தேவர். வெல்லஸ்லி திருநெல்வேலிக்கு படைகளை நோக்கி செல்றதுக்கான அந்த ஒரு உத்தரவு அதுக்கு காரணம் வந்து கட்டபொம்மனை எதிர்த்து போவாங்க. அப்போது எந்தெந்த பகுதிகளெலாம் இருந்து அவர் வந்துட்டு படைகளை ஒன்றா சேர்த்து கொண்டு போவார்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி பக்கத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை. ஸோ எல்லாமே ஒரே பெல்ட் கிட்டே வரும். இப்போ திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூர்லேருந்து மதுரை வந்து பக்கம், மதுரையிலேருந்து திருநெல்வேலி பக்கம். ஸோ இப்படி வந்து அலைன் ஆகுது. இங்கே இருக்கிற படைகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு வந்து வெல்லஸ்லி வந்து சொல்லியிருப்பார்.
அடுத்தது 16வது கேள்வி, வேலூர் கழகத்தில் 2வது மற்றும் 3வதாக கொல்லப்பட்டவர் யார்? 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் கழகத்தில் முதல்ல கொல்லப்பட்டவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, மேஜர் ஃபேன்கோட்டு. அதுக்கப்புறம் 2வது + 3வதாக கொல்லப்பட்டவங்களும் இருக்காங்க, அது வந்து 10th வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது 2வதாக கொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா கர்னல் மிகாராஸ். கர்னல் மிகாராஸ். கர்னல் மிகாராஸ் இவர் தான் வந்து 2வதாக கொல்லப்பட்டவர் வேலூர் கழகத்தில். 3வதாக யாருன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இப்போ இந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்லாம் ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்குதுன்னு வந்துட்டு கேட்டு வெளியில் எட்டி பார்த்து வந்தவரை அடித்து காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அப்போது கலகம் நடந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கொல்லப்பட்டவர் ஃபேன்கோட்டு, 2வது வந்து மிகாராஸ், 3வது ஆம்ஸ்ட்ராங். இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆர்டருமே ஞாபகம் வச்சுக்கணும். இதில் மாற்றி கேட்டால் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 17வது கேள்வி, கட்டபொம்மனின் சிவகிரி பாளையத்தை நோக்கிய படை நகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கருதியவர்கள் யார்? கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, சிவகிரி பாளையத்தை நோக்கிய ஒரு படை நகர்வை வந்துட்டு கொடுக்குறாரு. சிவகிரி பாளையத்துக்கு மேலே போர் தொடுக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த படை நகர்வு தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கருதியவர்கள் யாரு? ஆன்சர் சிம்பிள், ஆங்கிலேயர்கள், கம்பெனி ஆட்கள். ஏன்னா சிவகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு பாளையம், ஆங்கிலேயர்கள். அப்போது எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளை நீ அடிக்க வரனா நீ என்னை அடிக்க வர மாதிரி கணக்கு அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கருதி கட்டபொம்மனுக்கு அகெயின்ஸ்டாக படைகளை வந்து நகர்த்துவார். அதுதான் இங்கே நம்ம மேலே பார்த்தோம், வெல்லஸ்லி வந்துட்டு இது பண்ணியிருப்பார். ஓகேவா? அடுத்தது 18வது கேள்வி, தீரன் சின்னமலையின் இயற்பெயர். 8th கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. தீரன் சின்னமலையோட இயற்பெயர் தீர்த்தகிரி. 19வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எங்கு ஒட்டப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எங்கு ஒட்டப்பட்டதுன்னா 2 இடத்துல ஒட்டப்பட்டிருப்பாங்க. நவாப், ஆற்காடு நவாப் இருக்காருங்க இல்லையா, நவாப் அரண்மனையோடைய முன் சுவர், முன்னாடி சுவர், அரண்மனை கோட்டையோட முன்னாடி சுவரில் வந்து ஒட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு இல்லைங்களா, ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றி இருக்க சுற்று சுவர், அந்த அப்படி ஒரு காம்பவுண்ட் மாதிரி சுற்றி போட்டிருப்பாங்களே, அந்த சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனங்கிறத வந்து ஒட்டியிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது ஒரு அறைக்கூவல், சுதந்திரத்திற்கான ஒரு அறைக்கூவல். நம்ம எல்லாரும், அதாவது இந்தியர்கள், தமிழர்கள் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததுனால நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஆங்கிலேயர்களை வந்துட்டு விரட்டி அடிக்கணும்னு ஒரு அறைக்கூவல் கொடுத்தது தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். 20வது கேள்வி, கட்டபொம்மனுக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்த மற்றொரு படை. கட்டபொம்மனை அடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வராங்க, அவங்களோட இன்னொரு படை வந்து சேர்ந்து வருது. அந்த படை யாருன்னா ஆன்சர் திருவிதாங்கூர் படை. திருவிதாங்கூர் படை. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சார்பு ஆங்கிலேயர் பக்கம் வந்து இவங்க வந்துடுறாங்க. யார்? திருவிதாங்கூர். 21வது கேள்வி, காகத்திய அரசில் பாளையக்காரர் முறையை நடைமுறைப்படுத்தியவர். இப்போது நமக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் அந்த பாளையக்காரர் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர், மதுரையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் நமக்கு ஜென்ரலாக அந்த பாளையக்காரர் முறைங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா காகத்திய அரசு, வாரங்களை ஆண்ட காகத்திய அரசு, அங்கே தான் வந்துட்டு இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்படுது. யார் அதை வந்து செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாபருத்ரன். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர் முறையை வந்துட்டு நடைமுறைப்படுத்தியிருப்பார். எங்க? காகத்திய அரசு, வாரங்கள். 22வது கேள்வி, பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் யார்? பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் யார்? ஆன்சர் ஒண்டி வீரன். 23வது கேள்வி, யாருடைய தலைமையில் கம்பெனி படைகள் காளையார்கோவில் அரண்மனையை தாக்கினர்? இப்போ காளையார்கோவில் அரண்மனை, காளையார்கோவில் போர்னா அப்போ அது யாருக்கான போர்? வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் போர். நமக்கு அந்த பிளேஸு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு அந்த கீவேர்டை வச்சு நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அது யாருக்கான போர்ன்ட்டு. அப்போ வேலுநாச்சியாருக்கு அகெயின்ஸ்டாக யார் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 23, யாருடைய தலைமையில் கம்பெனி படைகள் காளையார்கோவில் அரண்மனையை தாக்கினர்? இப்போது காளையார்கோவில் அரண்மனையை தாக்குறதுக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. பிரிட்டிஷு, அதான் அப்போ அந்த டைமில் 2 பேர். பிரிட்டிஷ் கூட வேறு யார் இருப்பா?
ஆற்காடு நவாப். அப்போ 2 பேருமே வந்துட்டு படைகளை வந்து அமைச்சிருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் கூட்டாக தான் வந்து அப்போ வேலை செய்வாங்க. இப்போ ஆற்காடு நவாபா ஒரு படை இருக்கும், பிரிட்டிஷ்க்கு ஒரு படை வந்து இருக்கும். 2 படையும் சேர்ந்து தான் காளையார் கோவில் அரண்மனையை வந்து தாக்குறாங்க. அப்போ பிரிட்டிஷ் கம்பெனி படை வந்து யாருடைய தலைமையில் வருதுன்னு பார்த்தோம்னா கர்னல் பான்ஜோர். கர்னல் பான்ஜோர் இவர் தான் வந்துட்டு காளையார் கோவில் போரை வந்து தலைமை தாங்கி நடத்துறாரு. அந்த போரில் முத்துவடுகநாதரும் கொல்லப்படுகிறார். சரிங்களா? அப்போ கம்பெனி படை யார் தலைமையில் வருது? கர்னல் பான்ஜோர். 24வது கேள்வி, கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த பாளையக்காரரை தென்னிந்திய கூட்டமைப்போடு இணைக்க முயன்றார்? இதை நம்ம மேலே பார்த்தோம். சிவகிரி பாளையம். சிவகிரி பாளையத்தை தான் கட்டபொம்மன் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த தென்னிந்திய கூட்டமைப்புனா இதில் வந்து எல்லா பாளையக்காரர்களும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம புரட்சி செய்யலான்ட்டு ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்குவாங்க. அந்த கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள். அதில் கட்டபொம்மனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா கட்டபொம்மனுக்கு அதுக்கு முன்னாடி தான் வந்து ஜாக்சன் துறையெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி அதில் ஒரு இது நடந்திருக்கும். பிரச்சனை நடந்து கைது அவர் அமைச்சர் கைது செய்யப்பட்டு திரும்ப அவர் மெட்ராஸ் ஆட்சி குழு கிட்ட போய் நடந்ததெல்லாம் விலக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து இவருக்கு வந்து நிரபராதின்னு வந்து நிரூபித்து வெளியில் வந்திருப்பார். ஸோ இவ்வளோ மன கஷ்டங்கள் இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவங்களோட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடுவார். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் சேர்க்கறதுக்கு இன்னொருத்தர் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து, ஏன்னா சிவகிரி எப்போவுமே வந்துட்டு ஆங்கிலேயர்கள் ஆதரவாக இருந்தவங்க, என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவங்கள நம்ம கூட்டணிக்கு கூட்டு வரேன்னு வந்து கட்டபொம்மன் சொல்லியிருப்பார். அவங்க எனக்கு அந்த மாதிரி வரதுக்கு மறுத்திருப்பாங்க. ஒரு சின்ன கால் வந்துருச்சு. ஓகே. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எந்த பாளையக்காரரை தென்னிந்திய கூட்டமைப்போடு இணைக்க முயன்றனா சிவகிரி பாளையம். அடுத்தது 25வது கேள்வி, ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்த ஒரே பெண் வாரிசு. ராமநாதபுரத்துடைய அரசர் வந்து செல்லமுத்து சேதுபதி. அவருக்கு ஆண் வாரிசு இல்லை, ஒரே ஒரு பெண் வாரிசு தான். அவங்க யாருன்னா ஆன்சர் வேலு நாச்சியார். அடுத்தது 26வது கேள்வி, வேலூர் கழகத்திற்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் யார்? இப்போ வேலூர் கழகம் நமக்கு எப்படி நடந்துச்சு என்னங்கிறது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? உள்ளே இருக்கிறவங்க வந்து அது ஏற்பாடு செஞ்சதை தானே வெளியிருக்கவங்களுக்கு அந்த மெசேஜ்லாம் போயிட்டு இதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க. யாருன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது வேலூர் கழகத்தை உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அண்டு 23ஆம் படைப்பிரிவில் இருந்த அந்த சிப்பாய்கள். ஓகேங்களா? அவங்க தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 8லேயுமே வந்து இந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. 8ல் ஃபஸ்ட் அண்ட் 23rd படைப்பிரிவில் இருந்த சிப்பாய்கள் தான் அந்த வேலூர் கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு கொடுத்துருப்பாங்க. 10ல் கொஞ்சம் ப்ரிசைஸாக வந்துட்டு அந்த படைப்பிரிவில் யாரெல்லாம் அதுக்கு வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பேருமே கொடுத்துருப்பாங்க. அந்த பேர் நான் சொல்கிறேன், அப்படியே வந்து காதில் வாங்கிக்கோங்க. 23வது படைப்பிரிவில் 2வது பட்டாளம், 2nd ரெஜிமெண்ட் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு யார் ஒரு 3 பேர்னா ஷேக் ஆடமு, ஷேக் ஹமீது. இவங்க 2 பேர் வந்து சுபேதர்கள் வந்து ஒரு பெரிய போஸ்டிங். அந்த சுபேதர்களில் இருந்த 2 பேர் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது. ப்ளஸ் வந்து ஜமேதார்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஜமேதாராக இருந்த ஷேக் ஹுசைன். இவங்க 3 பேருமே 23வது படைப்பிரிவில் 2வது பட்டாளத்தில் இருக்கவங்க. இவங்க இந்த வேலூர் கழகத்துக்கு பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருப்பாங்க. அதே வந்துட்டு ஃபஸ்ட்டு படைப்பிரிவில் ஃபஸ்ட்டு பட்டாளத்தில் இருந்தவங்க யாருன்னா 2 சுபேதர்கள். அது யாருங்கிறத பேர் வந்து புக்கில் கொடுக்கல, வெறும் 2 சுபேதர்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு ஷேக் காசிம்னு ஒருத்தர். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலூர் கழகத்தை வந்து முதல்ல உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து 10th புக்கில் இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போது வேலூர் கழகம் ஃபஸ்ட் அண்ட் 23rd படைப்பிரிவு. அதில் யாருன்னா ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஷேக் ஹுசைன், ஷேக் காசிம் எல்லாமே வந்து அந்த ஒரு முஸ்லீம் பேராகவே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். 27வது கேள்வி, தீரன் சின்னமலை ஆண்ட கொங்கு நாட்டு பகுதி யாருடைய கட்டுப்பாடில் இருந்தது? தீரன் சின்னமலை ஆண்ட கொங்கு நாட்டு பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா ஆன்சர் மைசூர் சுல்தான். இப்போ தீரன் சின்னமலை டைம்லலாம் வந்துட்டு யார் வந்து மைசூர் ஆண்டுட்டு இருப்பார்னா திப்பு சுல்தான் அவர்கள். 28வது கேள்வி, பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் பதுங்கி இருந்த இடம். பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் பதுங்கி இருந்த இடம் கமுதியில் வந்து தான் தங்கியிருப்பாங்க. 29வது கேள்வி, தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படும் கழகம். ஆன்சர்
சகோதரர்கள் கழகம். மருது சகோதரர்கள் கழகம். ஸோ இதை தான் தென்னிந்திய புரட்சின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்போ நடந்திருக்கும்? 1800 1801. 30வது கேள்வி, எங்கு நடைபெற்ற சந்திப்பில் பாளையக்காரர்களால் கம்பெனிக்கு எதிராக கிளர்ந்தெழ முடிவெடுக்கப்பட்டது? எங்கு நடைபெற்ற சந்திப்பில் ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க, சந்திச்சு பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக ஒரு கிளர்ந்து எழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஆன்சர் விருப்பாட்சி. 31வது கேள்வி, பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, படிக்காவல், படிக்காவல் அல்லது அரசு காவல், அரசு காவல். 32வது கேள்வி, வேலூர் கழகத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களில் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள். அந்த கழகத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டனர்? புக்கில் கொடுத்துருப்பாங்க எப்படிலாம் அவங்க வந்து கொண்டிருப்பாங்கன்ட்டு. எப்படின்னா, ஒரு 6 பேரை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பீரங்கி இருக்கு இல்லைங்களா, பீரங்கி துப்பாக்கி, அந்த முன்னாடி வந்துட்டு குண்டு போட்டு அழுத்துவாங்கல்ல, அந்த முன்னாடி அவங்கள வந்து கட்டி போட்டு குண்டு வச்சு அடிப்பாங்க. பீஸாக உடம்பு வந்து இது செதறி போயிடும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 பேரை வந்து கொண்டிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவாங்க. துப்பாக்கியால் வந்துட்டு துப்பாக்கியால் சுற்று கொண்டிருப்பாங்க. இன்னும் ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தூக்கில் போட்டிருப்பாங்க. அப்போது எப்படி எவ்வளோ ஒரு கொடூரமாக பாருங்கள், பீரங்கியில் கட்டி அவங்கள வந்துட்டு சாகடிக்கிறாங்கன்னா, அப்போ அந்த குண்டு போட்டு அதை வந்து அடிக்கும்போது உடம்பு வந்து பிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு 6 பேர், 5 பேர் வந்து துப்பாக்கியால் ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க, 8 பேர் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. இப்படி தான் வேலூர் கழகத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களை வந்துட்டு அதில் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டவர் வந்து கொல்லப்பட்டனர். அடுத்தது 33வது கேள்வி, ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு யாரிடம் ஆணையிட்டார்? ஹைதர் அலி வேலு நாச்சியார் வந்து லெட்டர் எழுதுறாங்க இல்லைங்களா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஆங்கிலேயருக்கு நான் உங்களை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கேன், எனக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒத்துப்பார். அப்படி இராணுவ உதவிகளை அவங்களுக்கு கொடுங்கன்னு வந்து யார்கிட்ட வந்து சொல்லியிருப்பார்? யாரிடம் ஆணையிட்டார்? யாருன்னா, ஹைதர் அலியோட படைத்தலைவர் சையது. இவர்கிட்ட தான் வேலு நாச்சியாருக்கு தேவையான இராணுவ உதவிகள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். 34வது கேள்வி, சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் மற்றும் நவீன போர் முறைகளை கற்று தேர்ந்தவர் யார்? புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம் மற்றும் நவீன போர் முறைகள், இது எல்லாமே வந்து கற்று தேர்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் தீரன் சின்னமலை. 35வது கேள்வி, பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்ததால் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்த பாளையங்களை குறிப்பிடுக. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, பிரெஞ்சு வந்து ஒரு சைட் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து இன்னொரு சைட் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிரெஞ்சை வந்துட்டு பிரிட்டிஷ் அடிச்சிருவாங்க. அப்படி அடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து இனி கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சில பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர் பக்கம் வந்து சாஞ்சிருவாங்க. அப்படி ஆதரவளித்த பாளையங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு யாருன்னா திருவிதாங்கூர். இவங்க தான் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக, அதாவது ரொம்ப கடுமையாக வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்துட்டு எதிர்த்திருப்பாங்க. ஆனால் அப்படியே வந்து ஆங்கிலேயர் பக்கம் சாஞ்சிருப்பாங்க. திருவிதாங்கூர் பாளையம். சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக போடுவாங்க. ஏன்னா ஃப்ரெஞ்சு அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சோட உதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யாராவது ஒரு பக்கம் போய் நிற்கணும் இல்லையா, அதனால் இவங்க ஆங்கிலேயர் பக்கம் போயிட்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது 36வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எவ்வாறு குறிப்பிட்டனர்? அவங்களுடைய ஆவணத்தில் எப்படி வந்துட்டு இவங்களை வந்துட்டு குறிப்பிடுறாங்கன்னா போலிகார், தமிழில் போலிகார், அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பாலிகார். இப்படி தான் அவங்களோட ஆவணத்தில் வந்துட்டு பாளையக்காரர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. 37வது கேள்வி, யாருடைய தலைமையிலான குதிரைப்படை வீரர்களுடன் கில்லஸ்பி வேலூர் கோட்டையை வந்தடைந்தார்? இப்போ கில்லஸ்பி வந்துட்டு
எங்கே இருந்திருப்பாருன்னா அந்த ராணிப்பேட்டை, வேலூர் பக்கத்தில் வந்து இருக்கும், ராணிப்பேட்டையில் அங்கே தான் வந்து இருந்திருப்பார். அப்போ வேலூர் கழகம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து அவருக்கு தகவல் வருது. இவருமே வந்து குதிரைப்படை வீரரோட ஒரு தலைவர் தான், யார், கில்லஸ்பி. அப்படி தகவல் கிடைச்சதுக்கப்புறம் இந்த கில்லஸ்பி குதிரைப்படை வீரர்கள் அவர் கீழே ஒரு ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவுக்கு யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாருன்னா கேப்டன் யங். அவரோட தலைமையில் குதிரைப்படை வீரர்களை கூட்டிகிட்டு கில்லஸ்பி வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு கில்லஸ்பி எல்லாரையும் கூட்டிட்டு அவர் வந்து வேலூர் கோட்டைக்கு போகிறார். ஏன் உடனே போக முடிச்சுன்னா அவர் வந்து பக்கத்தில் தான் இருந்திருப்பார் ராணிப்பேட்டையில். வேலூருக்கும் ராணிப்பேட்டைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். அதனால் உடனே வந்து வேலூர் கோட்டைக்கு வந்து அவரால் வர முடிஞ்சது. வந்து அந்த கழகத்தையுமே வந்து அடக்கியிருப்பார். 38வது கேள்வி, கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் யார்? இதை நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். அந்த திருநெல்வேலி படைகளை கொண்டு போனவர் யாருன்னா மாஃபூஸ் கானோடு சேர்ந்து போனவர் கர்னல் ஹெரான். எதுக்காக போறாருன்னா இதுதான் காரணம். பூலித்தேவர் என்னன்னா கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்ட முடியாதுன்னு வந்து மறுத்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு இவர் பூலித்தேவர் வந்து செயல்பட்டு வருவார். அதனால அவரை வந்து அடக்கி தங்களுக்கு கீழே வந்து பணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் இந்த ஆங்கிலேயர் கர்னல் ஹெரான். 39வது கேள்வி, கோயம்புத்தூரை மையமாக கொண்டு உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தவர் யார்? கோயம்புத்தூரை மையமாக கொண்டு உள்ளூர் விவசாயிகளோட ஆதரவோட ஆனைமலையில், கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் ஆனைமலை இருக்கு, அங்கே வந்துட்டு ஒரு கடும் போர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செஞ்சவர் யாருன்னா திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கர். இந்த திண்டுக்கல் கோயம்புத்தூர் எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஆனைமலை இது எல்லாமே ஒரே பெல்ட்டில் வரக்கூடியது. ஸோ அங்கே கோயம்புத்தூரை வந்துட்டு ஒரு மையமாக வச்சு இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போர் செஞ்சவர் யாருன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவர்கள். 40வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அல்லது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு? எப்படினாலும் சொல்லலாம் இதை, சரிங்களா? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அல்லது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இது வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1801. 41வது கேள்வி, கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதிய ஆங்கிலேயர்கள் யார்? ஆரம்பத்தில் கட்டபொம்மன் வந்து இப்போ அவர் நமக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார், அவர் வந்து ஒரு அமைதியான ஆள், நமக்கு அவருக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்ச ஆங்கிலேயர்கள் யாருன்னா 2 பேர், ஜேம்ஸ் லண்டன், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும், காலின் ஜாக்சன். இந்த ஜாக்சன் தான் பின்னாடி வந்துட்டு கட்டபொம்மன் மேலே வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணால். ஆனால் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் 2 பேரும் வந்துட்டு இவர் வந்து ஒரு நார்மலான பர்சன் தான், நமக்கு அவரால் தொந்தரவு வராதுன்னு நினச்சவங்க ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். 42வது கேள்வி, மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க முயன்ற ஆட்சியர் யார்? ஏன்னா கட்டபொம்மன் அப்போ தான் வந்துட்டு வச்சு செஞ்சு அனுப்பிச்சிருப்பாங்க. காலின் ஜாக்சன்லாம் அந்த பிரச்சனை நடந்து அவரை வந்து குற்றவாளி இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இவர் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு உங்ககிட்ட நான் இருக்கிறதுக்கு நான் இங்கே போயிடுறேன்டா அப்படின்னு வந்து கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர்களுடைய கூட்டமைப்பை நோக்கி செல்வார். அப்படி 2 பேரும் சந்திக்க கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சவர் யாருன்னா ஆன்சர் எஸ்ஆர் லூசிங்டன் தான் ஜாக்சனை ரீப்ளேஸ் பண்ணி, ஜாக்சனை வந்து நிரந்தரமாக வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டு அவருக்கு பதிலாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர் தான் எஸ்ஆர் லூசிங்டன். அவர் தான் கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் சந்திக்க கூடாது அப்படின்னு வந்துட்டு தடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியவர். 43வது கேள்வி, கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்த ஆண்டு? இப்போ இந்த ராமநாதபுரம்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? ஜாக்சன் வரும், கலெக்டர் ஜாக்சனு, கட்டபொம்மன், அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார். ஸோ இவங்க எப்போ வந்துட்டு அவரை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் செப்டம்பர் 19 1798 செப்டம்பர் 19 தான் ராமநாதபுர அந்த அரண்மனையில் வந்துட்டு சிவசுப்பிரமணியனாரும் கட்டபொம்மனும் கலெக்டர் ஜாக்சன் வந்து சந்திக்க வந்திருப்பாங்க. 44வது கேள்வி, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல். இந்த கூற்று யாரிடம் சொல்லப்பட்டது? ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல். இது யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய கெட்ஸ் பண்ணியிருப்பீங்க. சொன்னவர் வந்துட்டு தீரன் சின்னமலை.
யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்துட்டு திப்பு சுல்தானுடைய திவான் முகமது அலி. இதனால தான் இவங்க 2 பேருக்கும் மோதல் வந்திருக்கும். அந்த மோதல் எங்கே நடந்திருக்கும்னா நொய்யல் ஆற்றங்கரையில் நடந்திருக்கும். நொய்யல் ஆற்றங்கரை. நம்ம வந்து ரெண்டாவது கேள்வியோ 3வது கேள்வியோ பார்த்தோம் இல்லைங்களா? செகண்ட் கேள்வின்னு நினைக்கிறேன். நொய்யல் ஆற்றங்கரையில் ஒரு மோதல் வருது. யாருக்கு? தீரன் சின்னமலை வெர்சஸ் முகமது அலி. ஏன் வந்துச்சு அப்படின்னா அந்த பகுதி, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கொங்கு நாட்டு பகுதி வந்து சுல்தான் மைசூர் சுல்தானுக்கு கீழே உட்பட்ட பகுதி, அவங்க கண்ட்ரோல் இருந்த பகுதி. அப்போ வரி வசூல் செய்தெல்லாம் அவங்களுடைய அதிகாரத்தில் இருந்துச்சு. அப்படி அந்த வரி வசூல் செய்யறதுக்கு வந்தவர் தான் முகமது அலி, திப்பு சுல்தானுடைய திவான், ஒரு அமைச்சர் மாதிரி வச்சுக்கலாமே. அந்த முகமது அலி அந்த வரி பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது இடையில வழி மறைச்சி அவர்கிட்ட பிடுங்கிட்டது தான் வந்து இவர் தீரன் சின்னமலை. அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக உன் சுல்தானிடம் போய் சொல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதனால அவமானப்பட்டு இவர் வந்து முகமது அலியும் நம்ம கிட்ட இருந்து ஒருத்தன் பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிட்டு தான் இவங்க 2 பேருக்குள்ள போர் வரும். அதுதான் நொய்யல் ஆற்றங்கரை போர். 45வது கேள்வி, பானர்மேனுக்கு பிறகு மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டவர் யார்? பானர்மேனுக்கு பிறகு மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டவர் யார்? ஃபர்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டவர் பானர்மேனு. அவருக்கு அப்புறமும் அதே மறுபடியும் வந்து பிரச்சனை நடந்திருக்கும். அப்போ யார் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து பண்ணியிருப்பாருன்னா காலன் மெக்காலே. இப்போ இந்த பேனர்மேன் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிடும் போது அந்த இடத்துல இருந்தவர் யாருன்னா கட்டபொம்மன். ஓகேங்களா? கட்டபொம்மன். இந்த காலின் மெக்காலே இவர் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்துட்டு முற்றுகையிடும் போது அங்கே யார் இருப்பாங்கன்னா இவங்களோட கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைத்துறை மற்றும் செவத்தையா. என்ன கான்செப்ட்னா கட்டபொம்மனை வந்து இறந்துருவாரு. அப்போ இவங்க 2 பேரும் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்துட்டு போட்டுருவாங்க. யார்? ஊமைத்துறையும் செவத்தையாயும். அங்கேருந்து தப்பிச்சு வந்து திரும்ப பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து அந்த கோட்டையை வந்துட்டு சரி செய்வாங்க, புனரமைப்பாங்க. திரும்ப நம்ம கோட்டையை இங்கே கட்டி நம்மளுடைய ஆட்சி வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து புனரமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டு அந்த கோட்டையை வந்து வலுப்பெறக்கூடாதுன்னு வந்துட்டு திரும்ப வந்து அடித்தவர் தான் காலின் மெக்காலே மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிட்டு கைப்பற்றிடுவார். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் வந்துட்டு எங்கே போவாங்கன்னா கமுதிக்கு போவாங்க. கமுதியிலேருந்து இவர் மருது சகோதரர்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து அதனுடைய அந்த ப்ராசஸ், அந்த பேட்டர்ன் இப்படி தான் வந்து போயிருக்கும். அடுத்தது 46வது கேள்வி, பூலித்தேவரின் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஆதரிக்காத பாளையம் எது? பூலித்தேவரின் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை ஆதரிக்காத பாளையங்கள் எது? என்னென்னா சிவகிரி பாளையம். ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்துட்டு இது பண்ணலை. சிவகிரி, அதுக்கப்புறம் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இப்போது நமக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர் கூட போய் ஜாயின் பண்ணும்போது தானே பிரச்சனை வந்துச்சுன்னு. இங்கே பாருங்கள், இந்த கூட்டமைப்பை இது வந்துட்டு உருவாக்குனவர் யாருன்னா பூலித்தேவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பாளையக்காரர்களுக்கு எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இவங்களை வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எதிர்த்து போர் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கூட்டமைப்பில் வந்துட்டு சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சிலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதுக்கப்புறம் அதே கான்செப்டை மருது சகோதரர்களுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த டைமில் வந்துட்டு கட்டபொம்மன் ஆல்ரெடி அடி வாங்கியிருப்பார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம இவங்க பக்கம் போயிடலான்ட்டு மருது சகோதரர்களோட கூட்டமைப்பு ஆதரவு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பாஞ்சாலங்குறிச்சி. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 47வது கேள்வி, ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார்? நம்ம மேலே பார்த்தோம், எஸ்ஆர் லூசிங்டன் அவர்கள். அடுத்தது 48வது கேள்வி, கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டுக்கு சென்ற உடன்படிக்கை மற்றும் ஆண்டு. இந்த கர்நாடக பகுதி வேற ஒன்றும் இல்லை, ஆற்காடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கர்நாடக பகுதியில் தான் வந்துட்டு ஆற்காடு இருந்திருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரி மேலாண்மை ப்ளஸ் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் கம்பெனியோட முழு கட்டுப்பாட்டுக்கு எப்போ போகுதுன்னு பார்த்தோம்னா 1781 ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. இதுவுமே கர்நாடக உடன்படிக்கைன்னு தான் பேர். அதனால தான் கர்நாடக உடன்படிக்கையுடைய வருஷங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். 1781 ஆங்கிலேயர்களுக்கு என்ன, அதாவது கம்பெனிக்கு என்ன கிடைக்குதுன்னா கர்நாடக பகுதியுடைய வரி மேலாண்மை ப்ளஸ் நிர்வாகம். அதுவே 1801 பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோல்,
தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோல் கிடைக்குது, ப்ளஸ் பாளையக்காரர்கள் முறை வந்து அவங்க வந்துட்டு இது முற்றிலும் வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வராங்க. பாளையக்காரர்கள் முறை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை தான், ஆனால் வருஷம் வந்து மாறும். அதனால அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். 49வது கேள்வி, தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு. இதுன்னு கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது சுத்த விட்டுரும். நம்ம இங்கே புக்கில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாமில் சுத்த விட்டுரும். இயர்ஸ் என்றைக்குமே நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிறது நமக்கு நல்லது. ஆன்சர் 1756. நம்ம இது கொஞ்சம் ஒரு ஆர்டராகவே வச்சுக்கலாம். இவரோடது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. பூலித்தேவரது மட்டும் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. வேலுநாச்சியார் அதே மாதிரி கட்டபொம்மன் கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 பேருக்கு இருக்காது. சரிங்களா? வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா 1730 இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப மூத்தவங்க. அதுக்கு முன்னாடி பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார், அப்புறம் தான் வந்து கட்டபொம்மன் வருவார். ஓகேங்களா? கட்டபொம்மனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். பெரிய மருது வந்து 1740, சின்ன மருது 1753. ஸோ இவங்க 2 பேருக்கும் 5 வருஷம் டிஃப்ரென்ஸு, சின்ன மருது பெரிய மருதுக்கு. கடைசியாக தான் தீரன் சின்னமலை. ஸோ இந்த டைம்லைன் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அப்போ நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார், அப்புறம் கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், கடைசியாக இருக்கிறது தீரன் சின்னமலை. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டால் இந்த ஒரு ஆர்டர் தெரிஞ்சால் கூட நமக்கு அது அடிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அந்த இது. சரிங்களா? 50வது கேள்வி, பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல்லின் பொருள் என்ன? அதாவது பாலிகார்னு சொன்னது வந்துட்டு பிரிட்டிஷ், ஆனால் நமக்கு பாளையக்காரர்கள் தமிழில் வந்து பேர் இருக்குது. அப்போது பாளையக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பேரரசு இருக்குது. சரிங்களா? புக்கில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இறையாமை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சிம்பிளாக அதை சொல்கிறேன். ஒரு பேரரசு இருக்குது. சரிங்களா? அந்த பேரரசுக்கு கப்பம் கட்டிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குறுநில அரசு, இவங்கள தான் பாளையக்காரர்கள்னு சொல்கிறாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் இறையாமை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசு, இதுதான் வந்து புக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா புக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் தான் நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இங்கே ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய குறுநில அரசு, முக்கியமாக அந்த கப்பம், அது மெயின். கப்பம் கட்டி நான் உங்களுக்கு கீழே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. 51வது கேள்வி, சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் வருவாயை ஆங்கிலேயர் எந்த போரின் முடிவில் பெற்றுக்கொண்டனர்? ஸோ இப்போ இவங்க எப்படி வந்து உங்களோட அப்ரோச் இருந்திருக்குன்னா, ஒரு போர் நடக்கும், அந்த போருக்கு பின்னாடியும் ஆங்கிலேயர்கள் சாதகமாக ஏதாவது ஒன்று வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படி பார்க்கும்போது 4ஆம் மைசூர் போரில் பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் வந்துட்டு ஆங்கிலேயர்களோட இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி சேலம் மற்றும் திண்டுக்கல், இந்த சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், இது எல்லாமே வந்து கொங்கு பெல்ட்டு. சரிங்களா? அப்போ அந்த கொங்கு பெல்ட்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கில மைசூர் போர் நடக்கும். 4 போர் நடக்கும். ஒரு போருக்கு பின்னாடியும் ஒரு ட்ரீட்டி, ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. அப்படி உடன்படிக்கை போடுற ஒரு உடன்படிக்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும். அப்படி சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுடைய வருவாய், இதுதான் மெயின். அந்த ரெவன்யூ வந்துட்டு ஆங்கிலேயர்கள் எந்த போரின் முடிவில் போகுதுன்னு பார்த்தோம்னா, 2வது ஆங்கிலேய மைசூர் போர். அந்த போரோட முடிவில் இவர் வந்துட்டு ஹைதர் அலி வந்துட்டு இறந்துருவார். அதுக்கப்புறம் சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுடைய வருவாய் ஆங்கிலேயர் பக்கம் போது ஹைதர் அலிக்கு அவருடைய வாரிசா வந்து திப்பு சுல்தான் வருவார். அடுத்து திப்பு சுல்தானுமே பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 ஒரு 2 போர் வந்துட்டு ஆங்கிலேயரோட போடுவாங்க. அது 3வது மற்றும் 4வது மைசூர் போர். மொத்தம் 4 மைசூர் போர். முதல் 2 மைசூர் போர் அப்பா ஹைதர் அலி பண்ணியிருப்பார். கடைசி 3வது மற்றும் 4வது மைசூர் போர் வந்து பையன் திப்பு சுல்தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 52வது கேள்வி, கட்டபொம்மன் மதராஸ் ஆட்சி குழுவில் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கிய நாள். அதாவது என் மேலே எந்த தப்பு இல்லைங்கய்யா, இவங்க தான் எல்லா தப்பும் பண்ணாங்க, இப்படிலாம் நடந்துருச்சு, இதனால் இந்த சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட வந்து முன்னாடி ஆஜராகி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மதராஸ் ஆட்சி குழு, அந்த குழுவில் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் வந்துட்டு, அதாவது மதராஸ் ஆட்சி குழு வந்துட்டு ஒரு 3 பேர் கொண்ட குழுவை வந்துட்டு நியமிச்சிருப்பாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழு முன்னாடி தான் கட்டபொம்மனை வந்து ஆஜராக சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அந்த 3 பேர் யாருன்னு. அப்படி அந்த 3 பேர்கிட்ட வந்துட்டு ஆஜராகி அவங்ககிட்ட நடந்ததை வந்து சொல்கிற அந்த நாள், அந்த டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்சர் டிசம்பர் 15 1798. இந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்
1798 செப்டம்பர் 19, ஓகேங்களா? செப்டம்பர் 19 1798. அக்டோபர், நவம்பர் 2 மாதம் கழிச்சு டிசம்பரில் வந்துட்டு அவர் வந்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். யார்? அந்த மதராஸ் ஆட்சிக்குழுட்ட. 53வது கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்க்க வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் உதவியாக கூறிய படைகளின் எண்ணிக்கை. ஒரு லெட்டர் போடுறாங்க இல்லைங்களா, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போது ஒரு படையை வந்து கேட்கணும். அப்போ எப்படி வந்து கேட்டிருப்பாங்க, எந்த மாதிரி நம்பர்ஸில் கேட்டிருப்பாங்க, அதையுமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா பாருங்க, 5000 காலாட்படை, அப்புறம் 5000 குதிரை படை, மொத்தம் 10,000 வீரர்கள் வந்துட்டாங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார்? வேலுநாச்சியார் ஹைதர் அலிகிட்ட. அது ஹைதர் அலியுமே வந்து கொடுத்துருப்பாரு. அவதோட மருது சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து தான் சிவகங்கை, முத்துவடுகநாதரை கொல்லப்பட்டு சிவகங்கை வந்து தற்காலிகமாக இவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்கும், ஆங்கிலேயருக்கு கீழே. அந்த காளையார் கோயில் போர் முடிவுக்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் திரும்ப அவங்களை அடித்து சிவகங்கையை மீட்டெடுத்து விடுவார்கள் வேலுநாச்சியார் அவர்கள். அடுத்தது மேற்கு பாளையங்கள். நம்ம கிழக்கு பாளையங்கள் பார்த்தோம், அதே மாதிரி மேற்கு பாளையங்கள். இதில் 5 பாளையங்கள் வரும். மேற்கு பாளையங்கள் 5, கிழக்கு பாளையங்கள் 4 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 9 பாளையங்கள். நல்லா மைண்டில் நிறுத்திக்கணும் தெளிவாக, சரிங்களா? இதில் மேற்கு பாளையங்கள் என்னென்ன இருக்குன்னா, ஊத்துமலை, தலைவன் கோட்டை, ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, கடைசியாக வந்துட்டு சேத்தூர். அங்கே வந்துட்டு கிழக்கு பாளையத்தில் இருக்கிறது சாத்தூர். அப்போ சாத்தூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எட்டயபுர துரோகியில் வந்து சாத்தணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சாத்தூர். மேற்கு பாளையத்தில் இருக்கக்கூடிய வந்து சேத்தூர். ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். அது இல்லாமல் இன்னும் இருக்குது. இப்போது இது உயிரோடலாம் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் ஆண்ட பகுதி பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவல், இதுவுமே வந்து மேற்கு பாளையம் தான். அப்புறம் அவர் கீழே கட்டுப்பாட்டில் இருந்தது பனையூர், வாசுதேவநல்லூர், இது எல்லாமே வந்துட்டு மேற்கு பாளையத்தில் இருந்தது தான், சரிங்களா? அடுத்தது 55வது கேள்வி, ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த பாளையங்களை குறிப்பிடுக. பாளையங்கள் யாவை எப்படின்னா சொல்லலாம். ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த பாளையங்கள் மொத்தம் 3. சிவகிரி, ஃபர்ஸ்ட் சிவகிரி. அடுத்தது புதுக்கோட்டை. சிவகிரியை எதிர்த்ததுனால தான் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தாங்க, கட்டபொம்மன், ஓகேங்களா? அப்போ அடுத்தது அந்த கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்தது யார்? புதுக்கோட்டை பாளையக்காரர், புதுக்கோட்டை அரசர் எப்படின்னாலும் சொல்லலாம், விஜய ரகுநாத தொண்டைமான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இந்த 3மே என்னன்னா ஆரம்பத்திலிருந்தே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த பாளையங்கள். இப்போ இந்த ஊத்துமலை, திருவிதாங்கூர், சுரண்டை, சேத்தூர், இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு கேள்வியில் பார்த்துருப்போம். அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துட்டு ஃப்ரெஞ்சு வீழ்ந்ததுக்கப்புறம், நமக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுகிட்ட இருந்து சப்போர்ட் வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர் பக்கம் போய் நின்னவங்க அவங்கெல்லாம். ஆனால் இந்த சிவகிரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இவங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த பாளையங்கள், சரிங்களா? 56வது கேள்வி, பாளையம் என்ற சொல் எதை குறிக்கிறது? பாளையம் என்ற சொல் வந்து எதை குறிக்கிறது? நீங்கள் இந்த 10வது லெசன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனே இதுதான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் இந்த 6வது லெசன் எடுத்தீங்கன்னா முதல் லைன்லேயே இதான் கொடுத்துருப்பாங்க. பாளையம் என்ற சொல் எதை குறிக்கும்னா ஒரு இராணுவ முகாம், சரிங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 57வது கேள்வி, கர்னல் ஹெரான் பூலித்தேவரை தாக்கும் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கிய காரணங்களை குறிப்பிடுக. கர்னல் ஹெரானை தான் வந்துட்டு பூலித்தேவரை வந்துட்டு அடக்கி அவரை வந்து நம்ம கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் அவர் தனது திட்டத்தை கைவிட்டு, அதாவது தாக்கும் திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்னாடி வந்துடுறாப்புல, மதுரைக்கு பின்வாங்கிடுறாப்புல. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் என்ன? முதல் காரணம், பீரங்கி வரல, அதாவது பீரங்கி படை அது வரல. 2வது வந்து துணை பொருட்கள்னா இந்த வெடிப்பொருட்கள், தோட்டாக்கள், துப்பாக்கிகள், இந்த மாதிரி விஷயங்கள், துணை பொருட்கள், இது வந்துட்டு வரல. 2 ஆச்சுங்களா? 3வது பார்த்தீங்கன்னா வீரர்களுடைய ஊதியம். இப்போது ஒரு இடத்துக்கு சண்டை போகிறோம், ஒரு சண்டை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சண்டைக்கு போகிறோம்னா அதுக்கான இது வந்து நமக்கு வேணும்ல, அதுக்கான ஊதியம் நான் இவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ இவ்வளோ நாள் சண்டை போடுறதுக்கு இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தானே வந்துட்டு அடுத்த வீரர்கள் உத்வேகமாக வருவாங்க. இந்த 3மே வரல. பீரங்கி படையும் வரல,
அதுக்கான துணை பொருட்களும் வரல, ப்ளஸ் வீரர்களுக்கான ஊதியமும் வரல. இதனால் வீரர்கள் இவருடைய சொல் பேச்சுக்கு இணங்காமல் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து முரண்டு பிடிச்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பூலித்தேவரை தாக்கும் திட்டத்தை கைவிட்டுட்டு மதுரைக்கு பின்னாடி வந்துடுவார். ஏன்னா இந்த நிலைமையில் நம்ம போனோம்னா நம்ம பூலித்தேவரை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எண்ண ஓட்டத்தில் அவர் பின்னாடி வந்துடுவார். இவர் பின்வாங்கின காரணத்தை வந்துட்டு பரிசீலிக்காமல் நீ பின்னாடி வந்துட்டு நான் சொன்ன வேலையை செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த கம்பெனி என்ன பண்ணிடுறாங்கன்னா இவரை வந்துட்டு இங்கிலாந்துக்கு திரும்ப அழைச்சிடுறாங்க, பணி நீக்கமும் செஞ்சிடறாங்க. நீ இங்கே ஆணியை பிடுங்கினதெல்லாம் போதும், நீங்கள் வந்துட்டு திரும்ப இங்கிலாந்துக்கே போயிருங்க, நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கர்னல் ஹெரானை வந்துட்டு திரும்ப இது பண்ணிடுறாங்க, ரிசைன் பண்ண வச்சு அங்கே இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஓகேங்களா, இதோட கர்னல் ஹெரான் அவருடைய பார்ட் வந்து இதில் பூலித்தேவர்கிட்ட வந்து முடியுது. அடுத்தது 58வது கேள்வி, ஊமைத்துறையும் செவத்தையாவும் கொல்லப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. இந்த இடத்துல பாருங்க, நான் கொல்லப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா 8th பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த மக்களின் புரட்சி அந்த பாடத்தில். ஆனால் 10th இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி நவம்பர் 16, 1801 வந்துட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார்கள்னு வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. சாரி, பாப்பா ஒரு சின்ன இது பண்ணிட்டாங்க, சம்பவம் பண்ணிட்டாங்க வெளியில், அதான் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. ஓகே, 59வது கேள்வி, வேலுநாச்சியாருக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்? வேலுநாச்சியாருக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்? ஏன்னா வேலுநாச்சியார் வந்துட்டு ஒரு ராணியா ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட்னு வச்சுக்கலாமே. ஏன்னா ஒரே ஒரு பெண் தான் அவங்களுக்கு, ராமநாதபுரத்தில் அந்த இவருக்கு. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான பயிற்சியுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னென்ன பயிற்சினா, வளரி வீசக்கூடிய பயிற்சி, சிலம்பம், இது எல்லாமே வந்து ஒரு தற்காப்பு கதைகள். தற்காப்பு முறை. அடுத்தது வந்துட்டு இந்த போர் கருவிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, போர் கருவிகள், அதை கையாளக்கூடிய பயிற்சி, எப்படிலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், கையாளும் பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி எல்லாமே முறையாக கொடுக்கப்பட்டு தான் வேலுநாச்சியாருக்கு வந்துட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா. அடுத்தது 60வது கேள்வி, திண்டுக்கல் கூட்டமைப்பின் இடம் பெற்றவர்களை குறிப்பிடுக. திண்டுக்கல் கூட்டமைப்பில் இடம்பெற்றவர்களை குறிப்பிடுக. இப்போது திண்டுக்கல் கூட்டமைப்புனா ஒரு 3 பேர் வருவாங்க. அதுக்கு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர். அடுத்தது வந்துட்டு மணப்பாறை லட்சுமி நாயக்கர். எல்லாமே அந்த நாயக்கர் ஆட்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்க ஒரு சின்ன கூட்டமைப்பு. அடுத்தது தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். இதில் இந்த பேர் நமக்கு வந்து ஃபெமிலியர். கோபால நாயக்கர் நம்ம அடிக்கடி படிப்போம். இந்த 2 பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, திண்டுக்கல் கூட்டமைப்பை பற்றி ஒரு சின்ன பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இவங்க 2 பேர் பற்றி கொடுத்துருப்பாங்க, மற்ற இடத்துல இருக்காது. அதனால் இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, தேவதானப்பட்டி தேவதானம், அது வந்து ஒரு கடவுள் சம்மந்தப்பட்டதாக இருக்கா, அப்போ அது பூஜை. நம்ம கடவுள் சாமிக்கு என்ன பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். மணப்பாறை லட்சுமி நாயக்கர். இப்போ இது 2 தெரிஞ்சிருச்சுன்னா இது நமக்கு தெரிஞ்சிடும். மணப்பாறை லட்சுமி நாயக்கர். ஓகேங்களா. அடுத்தது 61வது கேள்வி, சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்ட ஆளுநர். சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஜாக்சன் வந்துட்டு டெம்பரரியாக வந்துட்டு பணி நீக்கம் செஞ்சிருவாங்க, பணியிடை நீக்கம். அப்படி செய்யறதுக்கான உத்தரவை கொடுத்த ஆளுநர் யாரு? ஆன்சர் எட்வர்ட் கிளைவ். இவர் தான் இந்த 2 வேலையும் செஞ்சிருப்பாரு. சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவிக்க சொல்லியிருப்பாரு, பிளஸ் கலெக்டர் ஜாக்சனை வந்துட்டு பணியிடை நீக்கம் செய்யுங்க அப்படின்னு உத்தரவை பிறப்பித்தவர் எட்வர்ட் கிளைவ். 62வது கேள்வி, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சின்னமருது எத்தனை ஆயிரம் ஆட்களை திரட்டினார்? அந்த தென்னிந்திய புரட்சி பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த புரட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஆட்களை வந்துட்டு இவர் வந்துட்டு
ஆங்கிலேயர்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு கூட்டிடுவார். எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பாருங்கள், 20,000 பேரை வந்துட்டு கூட்டி வச்சு ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டாக சண்டை பண்ணுறதுக்கு போகிறாப்புல. 63வது கேள்வி, தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட எங்கு கோட்டையை கட்டினார்? தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்து போராட, அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் நான் கண்டினியூஸாக வந்து போராடணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு கோட்டையவே கட்டி அங்கேயே உட்காந்துருவாப்புல. அங்கேருந்து அவங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பார். ஆன்சர் ஓடா நிலை. ஓடா நிலை. இந்த ஓடா நிலை போருங்கிறது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டிட்டு அந்த கோட்டையிலே இருந்துட்டு அவங்களுக்கு வந்து சண்டை பண்ணுறது, அதுதான் ஓடா நிலை போருன்னு சொல்லுவாங்க. 64வது கேள்வி, யூசுப் கான் கைப்பற்றிய பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள். நம்ம அந்த மேற்கு பாளையத்தில் வரும்போதே ஒரு 3 கோட்டைகள் சொல்லியிருப்பேன், அதுதான் இது. யூசுப் கான் கைப்பற்றிய பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் என்னன்னா, நெற்கட்டும் செவல். நெற்கட்டும் செவல் இதுதான் வந்துட்டு பூலித்தேவர் ஆட்சி செய்த பாளையம். அதுக்கப்புறம் வந்து பனையூர், இது வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பாளையம். பனையூர் மற்றும் வாசுதேவ நல்லூர். வாசுதேவ நல்லூர் இது எல்லாமே வந்து பூலித்தேவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த மிக முக்கியமான கோட்டைகள். அந்த 3 முக்கிய கோட்டையுமே கைப்பற்றவர் யாருன்னா யூசுப் கான் அவர்கள். 65 நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தவர்கள் யாவர்? நம்ம இந்த இதை பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்போம். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் ஒரு 3 பேர் மேற்கு பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் செஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க யாருன்னா மியானா, முடிமையா, நஃபி கான். இவங்க 3 பேரும் யாருடைய முகவர்கள்? சந்தா சாஹிப்புடைய முகவர்கள். 66வது கேள்வி, பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாருடைய ஆதரவினை பெற முயன்றார்? பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாருடைய ஆதரவினை பெற முயன்றார்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மைசூரை ஆண்டு கொண்டிருந்த, அதான் மைசூரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த ஹைதர் அலி. 2வது பிரெஞ்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் அப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற கான்செப்டில் பூலித்தேவர் இவங்களோட ஆதரவை பெற முயன்றிருப்பார். ஆனால் அந்த டைமில் அவருக்கு அந்த ஆதரவு கிடைச்சிருக்காது. அடுத்தது 67வது கேள்வி, வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு நம்ம முன்னாடியே சொன்ன 1730. 1730 இது பண்ணி 1796 வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. 68வது கேள்வி, கட்டபொம்மனின் சகோதரர்களை ஒப்படைக்க மறுத்ததால் சிவகங்கை நோக்கி படையை நடத்தி சென்றவர்கள் யார்? அதாவது கட்டபொம்மனோட சகோதரர்கள் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்து மருது சகோதரர்களுடைய பாதுகாப்பில் இருப்பாங்க. அது வந்து சிவகங்கை பாளையம். அதனால அவங்க ஒப்படைக்க சொல்லி கேட்பாங்க ஆங்கிலேயர்கள், இவங்க முடியாதுன்றவாங்க. அதனால சிவகங்கை நோக்கி படையை நடத்தி சென்றவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, கர்னல் இன்ஸ். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கர்னல் அக்னியூ. இவங்க 2 பேரும் தான் போயிருப்பாங்க. 69வது கேள்வி, குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறன் பெற்று விளங்கியவர் யார்? இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறன் பெற்று விளங்கியவர் யாருன்னா வேலுநாச்சியார். அடுத்தது 70வது கேள்வி, கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்ற வயது? எத்தனை வயசுல பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரரா அவர் பொறுப்பேற்றிருப்பாருன்னா ஆன்சர் 30. அதாவது இவர் கட்டபொம்மனுடைய அப்பா இறந்துருவார். அதுக்கப்புறம் அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்காரராக பொறுப்பேற்கக்கூடியவர் கட்டபொம்மன். அப்படி இருக்கும்போது அவருடைய வயசு வந்து 30. 71வது கேள்வி, ஆங்கிலேயர்களால் சிவகங்கை இணைக்கப்பட்ட ஆண்டு? ஆங்கிலேயர்களால் சிவகங்கை இணைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1801. நம்ம ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, சிவகங்கை வந்துட்டு யாரோட நமக்கு பொருத்தி பார்க்கணும்னா மருது சகோ. இப்போ இவங்க எப்போ வந்துட்டு இறப்பாங்கன்னா மருது சகோதரர்கள் 1801 இவங்க இறந்துருவாங்க. அப்போது அதுக்கப்புறம் சிவகங்கையை வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 72வது கேள்வி, கட்டபொம்மனை சரணடையுமாறு பானர்மேன் யாரை தூது அனுப்பினார்? இப்போ கட்டபொம்மன் வந்துட்டு என்கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு ஒரு தூது அனுப்புறாரு. அது வெறும் தூது மட்டும் கிடையாது, அதில் இன்னொரு வேலையும் நடந்தது. அப்படி தூது சென்றவர் யாருன்னா ராமலிங்கனார்.
இந்த ராமலிங்கனார் தான் கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போயிட்டு அந்த கோட்டையில் இருக்க சின்ன சின்ன ரகசியங்கள் அதோட இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன எல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே வந்து பேனர்மெண்ட்டு கொடுத்துருவாப்புல. அந்த வேலையை செஞ்சவர் ராமலிங்கனார் தான். அதுக்காக தான் அனுப்பப்படுறார். ஆனால் பேருக்கு வந்து தூது அனுப்புகிறேன் பாரு, நான் என் தூதுவன் அனுப்புகிறேன், அவன்கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறது. 73வது கேள்வி, களக்காடு போரில் மாஃபூஸ் கான் தலைமையில் இருந்த படையின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. இப்போது இந்த களக்காடு போர் யாருக்கும் நடந்ததுன்னு நமக்கு தெரியணும். அது பின்னாடியுமே கொடுத்துருப்பேன், இப்போ சொல்கிறேன். களக்காடு போர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கும் ஆற்காடு நவாபுக்கும் நடந்தது. சரிங்களா? அந்த ஆற்காடு நவாபு அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் மாஃபூஸ் கான், அவருடைய தம்பி. ப்ளஸ் வந்துட்டு இவங்க வந்திருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெறும் களக்காடு போர் வந்து வெறும் ஆற்காடு நவாப் வெர்சஸ் பூலித்தேவர் அவர்கள். பூலித்தேவருக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் ஒரு 2000 படைகளை வந்து அமைச்சிருப்பாங்க. இவர் பூலித்தேவரோட படைகளில் ஒரு எண்ணிக்கை இருக்கும், ப்ளஸ் திருவிதாங்கூருடைய படை 2000. அதுக்கு அகெயின்ஸ்டாக மாஃபூஸ் கான் தலைமையில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சிப்பாய்கள் வந்து இருப்பாங்க. இது வந்துட்டு யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா கம்பெனி. ஓகே, இங்கேயே கம்பெனி உள்ளே வந்துட்டாங்க. கம்பெனி வந்துட்டு அனுப்பிச்சிருப்பாங்க 1000 சிப்பாய்கள், 600 படை வீரர்கள். இது வந்துட்டு ஆற்காடு நவாப் அனுப்பிச்சிருப்பாப்புல. ஏன்னா பூலித்தேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அங்கே வந்துட்டு அவரோட எதிர்ப்பை காட்டுறதுனால அவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ரா அனுப்பியிருப்பாங்க கம்பெனி ஆட்கள், ப்ளஸ் 600 படை வீரர்களை நவாப் வந்து எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிருப்பார். அதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் தலைமையாக மாஃபூஸ் கான் போயிருப்பார். அப்படி இருந்துமே வந்துட்டு பூலித்தேவர் ஜெயிச்சிருவார். இந்த களக்காடு போரில் யார் ஜெயிக்கிறாருன்னா பூலித்தேவர் ஜெயிச்சிருவார். 2000 ப்ளஸ் இங்கே ஒரு எண்ணிக்கை ஒரு 500 கூட வச்சுங்க, 2500. இங்கே ஒரு 1600 ப்ளஸ் இன்னொரு 200 போட்டுக்கலாம், 1800. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்பர்ஸ் வந்து இவங்ககிட்ட அதிகம். இவங்க பூலித்தேவர் ஜெயிச்சிருவாங்க களக்காடு போரில். 74வது கேள்வி, வேலுநாச்சியார் புலமை பெற்றிருந்த மொழிகளை குறிப்பிடுக. வேலுநாச்சியார் எந்தெந்த மொழிகள் எல்லாமே வந்துட்டு புலமை பெற்றிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ், அது நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது வந்துட்டு ஆங்கிலம், இங்கிலீஷ் நல்லா அவங்க படிச்சிருந்தாங்க. உருதுமே படிச்சிருப்பாங்க. இந்த உருது தான் உங்களுக்கு கை கொடுத்துருக்கும் ஹைதர் அலி கிட்ட. அடுத்தது பிரெஞ்சு. இப்போது இந்த லாங்குவேஜஸ்லாம் அந்த டைமில் இருந்திருக்குன்னா அப்போது அதுக்கான அர்த்தம் என்ன? இங்கிலீஷ் இருந்திருக்காங்க, உருதுனா அப்போது முஸ்லீமோடைய ஆட்சியுமே இருந்திருக்கு. அதான் மைசூர் சுல்தான்கள், அவங்க முஸ்லீம்ஸ். ஸோ உருதும் இருந்திருக்கு. ஃப்ரெஞ்சு, ஏன்னா ஃப்ரெஞ்சுமே வந்துட்டு அந்த டைமில் இங்கிலீஷ்க்கு ஈக்குவலாக ஃப்ரெஞ்சு படையுமே அந்த இடத்துல இருந்திருக்கு. அதனால தான் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுமே வந்துட்டு அந்த இடத்துல புழக்கத்தில் இருந்திருக்கு. அதனுடைய தேவை தான் இவர் வேலுநாச்சியார். நமக்கு யார் பக்கம் போனாலும் நமக்கு அவங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால ஆங்கிலமும் படிச்சிருப்பாங்க, உருதும் படிச்சிருப்பாங்க, ஃப்ரெஞ்சும் படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த நாட்டோடைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதுதான் இதில் வந்து நம்ம இது புக்கில் கிடையாது, நானே என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். இப்போ இந்த 3 லாங்குவேஜ் இருக்குன்னா அந்த 3 லாங்குவேஜுக்கு சொந்தக்காரருக்கான ஆட்கள் இருந்திருப்பாங்க. அதுதானே? அப்போ அந்த 3 ஆட்களுடைய நமக்கு ஒரு நல்லுறவு இல்லை அவங்களுடைய ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்போ அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அதுதான் விஷயம். அப்போது அந்தளவுக்கு நம்மளுடைய மாண்பு இருந்திருக்கு. நம்ம அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம லாங்குவேஜில் போய் இப்போது நம்ம இந்தியாவில் நடக்குதில்ல சில விஷயங்கள், அந்த மாதிரி அங்கே இப்போது ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து ஹிந்தி பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்க தமிழ் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு இது. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அதில் வந்து இது பண்ணணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துடைய லாங்குவேஜை நம்ம கற்றுக்கணும். அதுதான் வந்துட்டு முறை. அப்போ அங்கேருந்து இங்கே வராங்கன்னா அவங்க நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிறது தான் முறை. அதை விடுத்து இவங்க சில இடத்துல வந்து அந்த ஒரு திணிப்பு இருக்கும். ஸோ இது இக்கால நிகழ்வு. அக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு இருந்திருக்கு. அதை நம்ம ஆட்கள் படித்து வச்சுருக்காங்க. ஸோ இவர் மாதிரி இன்னும் சில பேரும் படித்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட் வந்து சொல்ல வந்தேன், ஒரு புரிதலுக்காக. அடுத்தது 75வது கேள்வி, கோபால நாயக்கருக்கு தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்தவர் யார்? இந்த இடத்துல கோபால நாயக்கருக்கு தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக நான் உங்கள் கூட இருக்கேன், ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு அதை வந்து சொல்கிறதுக்காக ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி வைத்தவர் யாருன்னா ஹைதர் அலி. இப்போது இந்த லிங்க் உங்களுக்கு புரியும். எப்படி வந்து வேலுநாச்சியார் அவர் வந்துட்டு ஹைதர் அலி கிட்ட லிங்க் கிடைச்சதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் கோபால நாயக்கருக்கும் ஹைதர் அலிக்கும் ஆல்ரெடி ஒரு லிங்க், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வேலுநாச்சியார் வந்துட்டு ஹைதர் அலியை வந்துட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஏன்னா 1772 காளையார் கோவில் போர், அந்த போரில் வந்துட்டு வேலுநாச்சியாரோட கணவர் முத்து வடுகநாதர் அவர் வந்துட்டு கொல்லப்பட்டுருவார்.
அதுக்கப்புறம் வேலு நாச்சியாரும் அவருடைய பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரும் 2 பேருமே வந்துட்டு கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. எங்கன்னா விருப்பாச்சி, ப்ரிசைஸாக சொல்லணும்னா விருப்பாச்சி. இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. அப்போ திண்டுக்கல் யாருடைய கீழே இருக்குது? கோபால நாயக்கர் கீழே இருக்குது. அப்போ அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்காங்க. ஒரு 8 வருஷம் இருப்பாங்க. 1780 வரைக்கும். 1780 தான் சிவகங்கை மீண்டும் ஆங்கிலேயர்கிட்டருந்து இவங்க வசம் வரும், சிவகங்கை. ஓகேங்களா? அப்போது இந்த 8 வருஷத்தில் கோபால நாயக்கருக்கு ஹைதர் அலியோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பயன்படுத்தி ஹைதர் அலிகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க வேலு நாச்சியார். இப்படி தான் அந்த சைக்கிள் வந்து ஒர்க் ஆகியிருக்கும். சரிங்களா? 76வது கேள்வி, சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம். இப்போ இந்த சிவசுப்பிரமணியனார் முதல்ல ஒரு இடத்துல கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அது வந்துட்டு இது ராமநாதபுரம் கோட்டையில் திரும்ப ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எட்வர்ட் கிளைவ் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆர்டர் போட்டுருவார். அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடக்கும். அது எங்கன்னா கோலார்பட்டி. கோலார்பட்டியில் நடந்த சண்டையில் தான் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுகிறார். அடுத்தது 77வது கேள்வி, பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள். அதாவது நம்ம பார்த்தோம், நெற்கட்டும் செவல், பனையூர், வாசுதேவ நல்லூர். அந்த 3 கோட்டைகளை யூசுப் கான் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த ஆண்டு. எப்போனா 1761. டேட் கூட கொடுத்துருப்பாங்க புக்கில், மே 16. நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 16 திருப்பி போட்டால் 61. 1 + 1 + 6 7. 7 வந்துருச்சா? 1 7 6 1. இது வந்துட்டு 16. நம்ம இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர்ஸ்லாம் அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்கட் வச்சோம்னா அந்த ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? 1771 மே 16. அப்போ இந்த 2 நம்பர் இங்கே ஈஸியாக இருக்கும். திருப்பி போடு. அப்போ 1 + 6 7. இப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த 1761 வந்துட்டு இவர் யூசுப் கான் கிட்டே இருக்கும். ஆனால் யூசுப் கான் எப்போ வந்துட்டு இறந்துருவார்னா 1764. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இவர் வந்துட்டு நம்பிக்கை துரோகம் குற்றம் வந்து சுமத்தப்பட்டு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப யூசுப் கான் இறந்ததுக்கப்புறம் அந்த 3 கோட்டைகளை மறுபடியும் புலித்தேவர் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுவார். சரிங்களா? 78வது கேள்வி, கட்டபொம்மனை எதிர்த்து திருநெல்வேலி நோக்கி சென்ற படைகளுக்கு தலைமை ஏற்றவர் யார்? நம்ம சொன்ன இல்லைங்களா, ஒரு இடத்துல திருநெல்வேலிக்கு யாருன்னா புலித்தேவருக்கு அகைன்ஸ்டாக போயிருப்பாங்க. இன்னொரு இடத்துல திருநெல்வேலி நோக்கி படை வருதுன்னா அது வந்து கட்டபொம்மனை எதிர்த்து வந்து படைகள் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கட்டபொம்மனுக்கு அகைன்ஸ்டாக திருநெல்வேலிக்கு நோக்கி வந்த படைகளுக்கு தலைமை ஏற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா மேஜர் பாஞ்சோர். 79வது கேள்வி, காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்டவர் யார்? மேலே நான் சொல்லிட்டேன், முத்துவடுகநாதர் இல்லைன்னா முத்துவடுக பெரிய உடையவர்னு நினைக்கிறேன். அது 8ல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்துட்டு வேலு நாச்சியாருடைய கணவர். 80வது கேள்வி, கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவை வரித்தொகை எவ்வளவு? கட்டபொம்மன்ட்டு இருந்து எவ்வளவு நிலுவை வரித்தொகை இருந்ததா அவங்க சொல்கிறாங்கன்னா 3310 பக்கோடாக்கள். ஆனால் அதில் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் கட்டிட்டு மீதி எனக்கு நான் இவ்வளோ தான் பேலன்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறது வந்து 1080 பக்கோடாக்கள். நான் மொத்தம் என்னோட நிலுவை 1080 தான், இது வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சொல்லியிருப்பாங்க. அதாவது கணக்கெல்லாம் சரி பார்த்து கடைசியாக 1080 பக்கோடாக்கள் தான் நிலுவையில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில் சொன்னது 3310. 81வது கேள்வி, தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள், அவங்களோட சகோதரர்களையும் சேர்த்து வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. எங்கன்னா சங்ககிரி கோட்டை. ஏன்னா நம்ம 8லையும் பார்த்துருப்போம். சங்ககிரி கோட்டை. வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 1805. அடுத்தது மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. ஏன்னா இது 2 தான் வந்து கோட்டைன்னு வரும். அதனால தான் 1 by 1 கொடுத்துருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பத்தூர் கோட்டை, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை. வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24, 1801. தீரன்மலை சங்ககிரி, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர். சரிங்களா? 83வது கேள்வி, ஆங்கிலேயர்களின் பீரங்கி படைகள் யூசுப் கானுக்கு வந்து சேர்ந்த மாதம் மற்றும் ஆண்டு. இங்கே பாருங்க,
ஆங்கிலேயரோட பீரங்கி படைகள் வந்துட்டு தனக்கு வரலன்னு தான் கர்னல் ஹெரானு திரும்ப போயிடுவார். ஆனால் இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, அதே மாதிரி தான் யூசுப் கானும் ஆங்கிலேயரோட பீரங்கி படைகளுக்கு வெயிட் பண்ணுவார். ஆனால் திரும்ப போக மாட்டார். அவர் அங்கேயே இருந்திருப்பார். நீங்கள் அனுப்புகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து பீரங்கி படைகள் வந்ததுக்கப்புறம் பூலித்தேவரை போய் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். அப்படி யூசுப் கானுக்கு பீரங்கி படைகள் வந்து சேர்ந்த மாதம் மற்றும் ஆண்டு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம். செப்டம்பர் 1760 அவருக்கு பீரங்கி படை வருது. 1761 கேப்சர் பண்ணுறாரு. 1764 யூசுப் கான் இறந்து போகிறாரு. ஓகேங்களா. 84வது கேள்வி, கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்தை நோக்கி படை எடுத்ததன் காரணம் என்ன? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு அதுக்குள்ளே சேர்றதுக்கான வரமாட்டார். பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அல்லது தென்னிந்திய கூட்டமைப்பு எப்படின்னாலும் சொல்லலாம். தென்னிந்திய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பில் சிவகிரி பாளையக்காரர்கள் நாங்கள் சேரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் ஆங்கிலேயர் கூட தான் இருப்புன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, அந்த பாளையத்தை நோக்கி படையெடுக்கிறார். 85வது கேள்வி, களக்காடு போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது மற்றும் அப்போரில் வெற்றி பெற்றவர் யார்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். களக்காடு போர் யாருக்குன்னா பூலித்தேவர், சரிங்களா, வெர்சஸ் ஆற்காடு நவாப். சிம்பிளாக எழுதுகிறேன். இதில் ஜெயிச்சது யாருன்னா பூலித்தேவர் அவர்கள். 86வது கேள்வி, சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம். நான் சொன்னேன் இல்லைங்களா, மறுபடியும் இந்த இதெல்லாம் படிப்போம்ட்டு. ஸோ நாகலாபுரத்தில் தான் தூக்கில் போடுறாங்க. ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 1799. செப்டம்பர் 13 1799. 87வது கேள்வி, வேலுநாச்சியார் மற்றும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்து வந்த இடம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், விருப்பாச்சி, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கும். ஏன் டக்குன்னு எழுதுனா, இதெல்லாம் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் இந்த கேள்விக்கு ஆன்சர் டைரெக்டாக எழுதிடுறேன். 88வது கேள்வி, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாகலாபுரம். அதே மாதிரி கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கயத்தாறில் ஒரு புளிய மரத்தில் வந்துட்டு தூக்கில் போடுவாங்க. அதாவது கட்டபொம்மனை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புளிய மரத்தில் வந்து தூக்கில் போடுவாங்க. தூக்கில் போட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே 1799 தான். அக்டோபர் 16 1799. ஸோ இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அப்புறம் யூசுப் கானு, இவங்களுடைய அந்த இறப்பு தேதி எங்கே வந்து இறந்தாங்க, அப்புறம் வந்துட்டு ஊமைத்துறை செவத்தையா, அவங்களுக்குமே டேட் ப்ளஸ் பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்குன்னா வேணால் ஒரு தனியாக ஒரு ஃபைல் அதை மட்டும் கட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஃபைலாக இது பண்ணால் நம்ம டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம இதில் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி வந்து கொடுக்குறேன், சரிங்களா. ஏன்னா அதெல்லாம் திரும்ப கேட்டிருக்காங்க, அதை நம்ம மறக்கவும் கூடாது. அதுக்காக அடுத்தது 89வது கேள்வி, மறைந்து வாழ்ந்து வந்த காலத்தில் வேலுநாச்சியார் யாருடன் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார்? ஸோ இதான் நம்ம மேலே சொல்லியிருப்போம். கோபால நாயக்கர் மூலமாக ஹைதர் அலி கிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிருக்கும். அவர்கிட்ட வந்து படை உதவி கேட்டு அவர் வந்து அமைச்சிருப்பார். ஸோ அப்போ அவங்களோட கூட்டணி மறைந்து வாழ்ந்த காலத்தில். 90வது கேள்வி, பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் யாரின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர்? பூலித்தேவருடைய தலைமையில் இருந்த திருநெல்வேலி பாளையக்காரர்கள் யாருடைய அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனா ஆற்காடு நவாப். 91வது கேள்வி, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1780. இதுவும் மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது 92, பெரிய மருது என்ற வெள்ளை மருது. பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெள்ளை மருது. சின்ன மருது வந்து சிவகங்கையின் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா பேர். பெரிய மருது வெள்ளை மருது, சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம். இந்த பெரிய மருதோட காலம் 1748 1801. ஸோ இதுவுமே அந்த ஆர்டர் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ஆர்டருமே கொடுக்குறேன். அதாவது பூலித்தேவரோட காலம், கட்டபொம்மன் காலம், வேலுநாச்சியார், மருது சகோதரர், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாமே அவங்களுடைய காலம். அதையுமே வந்து தனியாக ஒரு ஃபைலை வந்து கொடுக்குறேன், சரிங்களா. அடுத்தது 93வது கேள்வி, மாஃபூஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக பூலித்தேவரின் படைகளோடு இணைந்தவர்கள் யார்? அதான் மாஃபூஸ் கான் இந்த களக்காடு போரில் மாஃபூஸ் கான் அவங்களுடைய படைகளை நிலைநிறுத்துறதுக்கு முன்னாடி பூலித்தேவரோட இன்னொருத்தங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. யாருன்னா திருவிதாங்கூர் படைகள். எத்தனை பேருன்னு பார்த்தோம், 2000 பேர் வந்திருப்பாங்க, சரிங்களா. ஓகே, கடைசி கேள்வி 94வது கேள்வி, வேலூர் கோட்டையின் வெளியே இருந்து விரைந்து சென்று கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார்?
இப்போ வேலூர் கோட்டைக்கு வெளியே ஒரு ஆள் நிற்கிறாப்புல இருந்துட்டு இருக்காப்புல, உள்ள கலவரம் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, ராணிப்பேட்டையில் இருக்க கில்லஸ்பிக்கு வந்துட்டு போய் தகவல் கொடுக்குறாரு. தகவல் கொடுத்த உடனே அவர் வந்துட்டு அந்த குதிரைப்படை கேப்டன் யங் அவரோட தலைமையில் குதிரைப்படையெல்லாம் கூட்டிக்கிட்டு இவருமே வந்துட்டு வேலூருக்கு வந்துட்டு வேலூர் கழகத்தை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் அடக்கிடுவாங்க. சரிங்களா? அப்படி கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யாருன்னா, ஆன்சர் மேஜர் கூட்ஸ். இங்கிலீஷ் வந்து இப்படி கூட்ஸ், மேஜர் கூட்ஸ். இவர் தான் போயிட்டு கில்லஸ்பிக்கு வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? ஸோ இதோட 10th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த 6வது லெசன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த, அதாவது தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், டாப் டு பாட்டம் நீங்கள் லெசன் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒன்லைனராக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. கொஸ்டினை படிக்கிறீங்க, ஆன்சர் வந்து மனசுக்குள்ளேயே வந்து சொல்லி பார்க்குறீங்க, இல்லை ஒரு நோட் வச்சு எழுதி பார்க்குறீங்க, எப்படி வேணாலும் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்மெட்டு. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் எல்லாமே கொண்டு போவோம். 1 by 1 உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி பாலிட்டிலையுமே வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு முடித்து நடுவர் அரசு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டங்கள், அது வந்துட்டு ஒரு லெசன் 10th ஸ்டாண்டர்டில் 10வது லெசனாக இருக்கும். அந்த லெசனுமே வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் மொத்தம் 3 லெசன் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, அப்புறம் 11th ஸ்டாண்டர்டு. அதில் 8th 10th முடிச்சிட்டோம். 11th வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் அதுவுமே வந்துடும். அதுக்கப்புறம் நடுவண் அரசு, அப்புறம் மாநில அரசு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அரசாங்கம், அதுவுமே பாலிட்டியில் 1 by 1 போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான உங்களுடைய இந்த டெஸ்ட் வீடியோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கான உங்களுடைய ஒரு சஜஷன் இல்லை உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து என் கண்ணில் தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை சொன்னீங்கன்னா அதை நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை வச்சு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.